Hi friends, welcome back to Fragrance of my life. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் yummy ரெசிபி தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு எப்படி தவா ஃப்ரைல பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ஸ்லைஸா வெட்டி வெச்சுக்கோங்க. இதுல மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா இது ஊற வைக்கும்போது உப்புல தண்ணி விடும். ஸோ எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடும். அப்போ உப்பு அதிகமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறமா மேரினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மசாலா நல்லா எல்லா ஸ்லைஸ்லையும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மேரினேஷனுக்காக வச்சுடுவோம். அது நல்லா ஊறணும். உப்பு எதுக்கு நம்ம கம்மியாக போட்டோம்னு அப்போவே சொன்னேன் இல்லையா, உருளைக்கிழங்கு உப்பை அப்சர்வ் பண்ணும். நம்ம சமையல்லையும் எதுலையாவது குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு வெட்டி போட்டால் உப்பை உருளைக்கிழங்கு அப்சர்வ் பண்ணிடும். அதனால தான் உப்பு கம்மியாக போடணும். இப்போது ஒரு தவாவில் சூடுபடுத்தி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸை இந்த தவா மேலே பரப்பிடுங்க. உங்கள் தவாவில் எவ்வளோ ஸ்லைசஸ் முடியுமோ அவ்வளோ பரப்பிக்கலாம். பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப லோலனா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதனால் நீங்கள் ஹை டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா மீடியமில் வச்சு குக் பண்ணலாம். நடுவில் இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகும்போது கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு சைடுக்கு ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்குள்ளேயே குக் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. இந்த ரெசிபி வீடியோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் அண்ட் காலேஜ் மெமரிஸ் தான் வந்தது எனக்கு. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது லன்ச் பாக்ஸில் அம்மா எப்போவுமே கட்டி கொடுப்பாங்க. இது என்னோடய ஃபேவரட்டும் இது தான். அதனால் எல்லாருக்கும் ஒன்று நானே கொடுப்பேன். இப்போ நினச்சா செம்ம எவ்வளோ சில்லியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக வருது. ஸ்கூல் அண்ட் காலேஜ் மெமரிஸ் எப்போவுமே ஸ்பெஷல் தான். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த திருப்பி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நம்ம எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்களோட ஃபேவரட் ரெசிபியாகவும் மாறிடும். இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் சண்டைலாம் நடக்கும். இப்போது 2 சைடும் வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக யம்மியாக குயிக்காக ஒரு ரெசிபி முடிச்சிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.